ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஆர்பிலேருந்து வந்திருக்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சார், டிஆர்பிலேருந்து என்ன சார் ஒரு முக்கியமான அறிவிப்புகள் வந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலை, புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற அனைத்து தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியுங்க. லைட்டாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கனாலுமே நான் சொல்ல வேண்டிய வந்த தகவல் உங்களுக்கு வந்து புரியாதுங்க. வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது டிஆர்பி பள்ளி கல்வித்துறையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த ஒரு முக்கியமான அறிவிப்புகள் இப்போ வந்துடுச்சுங்க. கூடுதல் மதிப்பெண் அதாவது போனஸ் மதிப்பெண் வழங்கவே மாட்டாங்களா சார் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. சார், இந்த போனஸ் மதிப்பெண் எப்போ சார் வழங்குவாங்க? இப்போ நியமன தேர்வுக்கான தேதிகள் எல்லாமே கொடுத்துட்டாங்களே, ஆனால் அந்த போனஸ் மதிப்பெண் ஏன் சார் வழங்கலை அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கைகளை வச்சுருந்தாங்க. இதற்கான தகவல்கள் எல்லாமே காட்டுத்தீ போல் பரவிட்டு வருதுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா போனஸ் மதிப்பெண் வழங்குவாங்க. பட் ஆனால் 15 மதிப்பெண் எதிர்பார்க்குறது கொஞ்சம் டவுட்டு தாங்க. 15 மதிப்பெண்றது கொஞ்சம் குறைவாக தாங்க நம்ம எதிர்பார்க்கணும். 8 to 10 தாங்க எதிர்பார்க்கணும் அப்படின்ற மாதிரியே தகவல்கள் எல்லாமே வந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட 16,000 பேர் ஆப்ஜெக்ஷன் ட்ராக்கரை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்கள் 100% வரும் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்துடுச்சு. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2023 22 23 கல்வியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு பெறாங்க. கிட்டத்தட்ட 16,000 ஆசிரியர்கள் ஓய்வு பெறதுனால வந்து பார்த்திங்கன்னா புதிய ஆசிரியர்கள் நியமிக்கப்படணும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 15,000 ஆசிரியர்கள் நியமிக்கப்படணும். பட் இது எல்லாமே தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டால் ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்சியாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியாளர்கள் மீது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடுத்த எலெக்ஷனில் ஜெயிக்க முடியுமான்றதே ஒரு கேள்விக்குறியாயிரும். மக்கள் வந்து நம்பிக்கைத்தன்மையை இழந்துருவாங்க. அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நியமன தேர்வு கண்டக்ட் பண்ணி அது மூலமாக நிரந்தர ஆசிரியர்களே தான் நியமிக்க போகிறாங்க அப்படின்ற தகவல்கள் அனைத்தும் வந்துருச்சுங்க. இந்த நியமன தேர்வில் வந்து அந்தளவுக்கு 6% பேர் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போனஸ் மதிப்பெண்கள் வழங்கி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வைக்க போகிறாங்க அப்படின்ற தகவல்கள் தாங்க வந்திருக்கு. அதாவது தகவல் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுது வருது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மே 12ஆம் தேதி இருந்து 18ஆம் தேதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எல்லாம் முடிக்க வந்து பார்த்திங்கன்னா அதாவது நியமன தேர்வை வந்து முடிக்க ஆர்டர்ஸ் எல்லாமே வந்துடுச்சுங்க. அது இல்லாமல் உடனடியாக 15,000 ஆசிரியர் இப்பொழுது வேறு நியமிக்கணுன்ற ஆர்டரும் வந்துடுச்சுங்க. அதனால் கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா போனஸ் மதிப்பெண் வழங்கி வந்து பார்த்திங்கன்னா நியமன தேர்வு வைக்கிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.